அவரே சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஒருத்தவர் வந்து அழகா சிற்பி மாதிரி செதுக்கிடுவேன். அவங்களே வந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது, இல்ல சீரியல் பார்க்கும்போது, நம்மளும் அப்படி நடிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மாதிரி பார்த்தீங்களா? உங்கள வச்சு நடிக்க வச்சு, இப்படியும் பண்ணு, அப்படியும் பண்ணுன்னு சொல்லி வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா. சார் வந்து எப்படியுமே ஒரு சீரியல் போய்க்கிட்டே இருக்கும். போய்க்கிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு போய்ட்டு இதை மாற்றி பண்ண அப்படிம்பாரு. இப்படி பண்ண அப்படி பண்ணும்பாரு. அவர் சொல்கிறத மட்டும் நம்ம கேட்டு பண்ணாலே நம்ம நல்ல ஒரு நடிகனா வளர்ந்து வந்துடலாம். ஓகே. போதுமான வருமானங்கள் அந்த 3 நாள் 4 நாள்ல கிடைக்குமா? இல்ல அதை தாண்டி வேற இந்த மந்த்ல வேற ஏதாவது ஒர்க்ஸ் பண்றீங்களா? இல்லை, எனக்கு சீரியலில் போதுமான வருமானங்கள் கிடைக்குது. அதை தாண்டி வந்து நான் மிச்சம் இருக்கிற டேஸில் வந்துட்டு ஆடிஷன் போவேன். மற்ற நாள் வந்து வேறு ஷூட்டிங்ஸ், ஆடிஷன் மூலிமா கிடைக்கிற ஷூட்டிங்ஸ் இந்த மாதிரி நான் போய்கிட்டு இருக்கேன். சினிமா சார்ந்து மட்டும் தான் நம்ம வாழ்க்கை பயணம் ஓடிட்டுருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ பொதுவாக சொல்லுவாங்கல்ல, சினிமாக்காரங்கனாலே இந்த காசு பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படிவாங்க. அது ஏதாவது ஃபேஸ் பண்ணி லைக் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்களா? அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி என்ன உடஞ்சி போய்க்கோல. நான் எனக்கு என்னென்னு கேட்டால், ஏன்னா ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணிக்குவேன். ஓகே. பெருசாக நம்ம சம்பாதிக்கலைனாலும் சினிமாவில் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நான் வருமானத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி போயிட்டுருக்கு.